ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருந்ததாகும். தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மாடுகளையும் கழுதைகளையும் எடுத்துக்கொண்டு போய் நீர்வளம் பொருந்திய வயல்வெளிகளில், நல்ல தண்ணீர் பாய்ச்சல் உள்ள இடங்களில் விவசாயம் செய்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் நிறைந்த பலனை பெறுவார்கள். மாடுகள் உழுவதற்கும் கழுதைகள் சுமை சுமப்பதற்கும் பயன்படும். இப்படி மிருக ஜீவன்களை வைத்து விவசாயம் செய்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். செழிப்பான இடங்களில் போய் வாழுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல இடத்தை ஆண்டவர் தருவேன் என்று சொல்லுகிறார். நாம் இருக்கும் இடம் செழிப்பாய் இருக்கும். வேலையில்லா திண்டாட்டம் இருக்காது. நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கும். நம்முடைய எல்லா தேவைகளும் நிறைவாகி செழிப்பாக நம்மை வாழ வைப்பார் கர்த்தர். அவரை அண்டிக் கொண்டால் போதும், நீதியின் பாதையில் நடந்தால் போதும், செழிப்பு தானாய் வரும். அதை நாம் தேடி போக வேண்டிய அவசியமில்லை. வசதியும் வாய்ப்பும் கர்த்தர் நிச்சயம் எல்லோருக்கும் தருவார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது அதை நோக்கி போகக்கூடாது, கர்த்தரை நோக்கி போக வேண்டும். கர்த்தரை அண்டிக் கொண்டால் ஒரு குறைவும் வராது. எந்த குறைவும் இல்லாமல் நிறைவாய் வாழ்வோம். நம் சத்துருக்கள் நம்மை பார்த்து பொறாமைப்படும்படிதான் நம்மை வாழ வைத்து அழகு பார்ப்பார் கர்த்தர். அது அவர் குணம். அதை புரிந்து கொள்வோம். ஏசாயா 32 அதிகாரம் 9 வசனம் முதல் 20 வசனம் வரை. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய ஜனங்கள் நிர்விசாரமாய் இருக்கிறார்கள். அவர்கள் நிர்விசாரம் என்றால் கேர்லெஸ் ஆய் இருப்பது. கர்த்தருடைய வார்த்தையின் மேல், அவருடைய கட்டளைகளின் மேல் பொறுப்பாய் இல்லாமல், அதாவது கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், உணர்வுள்ளவர்களாய் பயபக்தியோடு நடக்காமல், ஏனோ தானோ வென்று கடமைக்காக கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொண்டு ஏனோ தானோ வென்று நிர்விசாரமாய் இருப்பது. அதாவது கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் இருப்பது என்று சொல்லுவோம். அப்படி இருக்கிற ஜனங்களுக்கு, அப்படிப்பட்டவர்களுக்கு எந்தெந்த முறையில் கர்த்தருடைய கோபம் வெளிப்படும், அவர்களுக்கு எப்படிப்பட்ட பாடுகள் உண்டாகும் என்பதை குறித்து இந்த வேத பகுதி சொல்லி இருக்கிறது. இதில் கர்த்தர் சொல்லுகிறார், மன திரும்புங்கள் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். அந்த எச்சரிப்பு, நீங்கள் இப்படி திருந்தாவிட்டால் இப்படியெல்லாம் செய்வேன் என்றும் சொல்லுகிறார். அதாவது நிர்விசாரமாய் இருப்பவர்கள், கர்த்தருடைய வார்த்தையின் மேல் அக்கறை இல்லாமல், பொறுப்பில்லாமல், கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்வதில் உணர்வுடையவர்களாய் பயபக்தியோடு செய்யாமல், கர்த்தரை விட்டு ஏனோ தானோ வென்று மந்தமாய் இருக்கிறவர்கள், மந்தமாய் கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடக்கிறவர்கள், அதில் பயம் இல்லை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் வாழ்கிறவர்கள் என்று ஒரே வார்த்தையில் சொல்லலாம். கர்த்தருக்கு பயந்து நடக்காமல் ஏனோ தானோ என்று வாழ்கிற நிர்விசாரிகள் என்றால் கர்த்தருக்கு பயப்படாதவர்கள், பொறுப்பில்லாமல் கேர்லெஸ்ஸாய் வாழ்கிறவர்கள் என்று பொருள். இப்படிப்பட்ட ஜனங்கள், அவர்களுக்கு கர்த்தர் எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கு. சுகஜீவிகளாகிய ஸ்திரீகளே என்று சொல்லியிருக்கிறார். சுகஜீவிகள் என்றால், அதாவது இன்றைய குடும்ப பெண்கள், வீட்டில் இருக்கிற பெண்கள் பொதுவாக செய்கிற காரியம். அவர்கள் எதை விரும்புகிறார்கள், எப்படி எல்லாம் இருக்கிறார்கள் என்று பார்த்தால், சுக வாழ்வு. அதாவது வீட்டில் எல்லா வசதிகளோடும் வாழ வேண்டும். கணவன் மனைவி பிள்ளைகள் என்று எல்லாரோடும் அன்றாடம் நன்றாக உணவு சமைத்து சாப்பிடுவது, செழிப்பான வாழ்க்கை வாழ்வது, பிறருக்கு போற்ற எல்லா செல்வ செழிப்போடு வாழ்வது, இப்படி சுகமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், அவர்களுக்கு தான் கர்த்தர் நியாய தீர்ப்பை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இது தவறா என்றால் முற்றிலும் தவறு. எது சரி எது தவறு என்பது அந்தந்த சூழ்நிலைகளை பொறுத்து. நாம் ஆதியாகம காலத்தில் வாழவில்லை, யாத்திராகம காலத்தில் வாழவில்லை, சங்கீத புஸ்தகத்தின் காலத்தில் வாழவில்லை, ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காலத்திலும் வாழவில்லை. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கடைசி காலம். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வரப்போகிற காலம். காலத்திற்கேற்ற ஞானம் தேவை. அதற்கு பெயர் விவேகம். அப்பொழுது வாழ்ந்த ஜனங்கள் எல்லாம் இப்படி சுகமாய் வாழ்ந்திருந்தால் தவறில்லை, அது சரிதான். குடும்ப பெண்கள் வீட்டிலிருந்து குடும்பத்தை கவனித்து செழிப்பாய் சந்தோஷமாய் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் நாம் இப்பொழுது வாழ்வது, கர்த்தருடைய வருகையின் காலம் சமீபமாயிற்று, பொல்லாத உபத்திரவ காலம் சமீபமாயிருக்கிறது. இந்த காலத்தில் பொறுப்பில்லாமல்
நம் அன்றாட காரியங்களை மட்டும் பார்த்து கொண்டு சுகமாய் வாழ்ந்து கொண்டு இவ்வுலக வாழ்க்கையை அனுபவிப்பது நம்முடைய வேலை அல்ல. அதற்காக நாம் பிறக்கவும் இல்லை. அதாவது இது எப்படி பொருந்தும் என்றால், புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால், சுகபோக வாழ்க்கையை விரும்ப வேண்டாம். வசதியான வாழ்க்கை, அதற்காக பணம் தேடுதல் வேண்டாம். உண்ண உணவும் உடுத்த உடையும் இருந்தால் போதும். அதை வைத்துவிட்டு மற்ற காரியங்களை, கர்த்தருக்கேற்ற காரியங்களை செய்யவும், ஊழியத்தை செய்யவும், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்கு, கர்த்தர் கொடுக்கிற வேலையை செய்வதற்கு ஆயத்தமா இருக்க வேண்டும். இது எப்படி என்றால், ஒரு குடிமகன், ஒரு தேசத்தில் ஒரு சாதாரண ஒரு குடிமகன் சுகபோகமாய் வாழலாம், விவசாயம் செய்யலாம், வேலைக்கு செல்லலாம், சம்பாதிக்கலாம், தன் குடும்பத்தை பார்த்தால் போதுமானது. இது ஒரு சாதாரண ஒரு குடும்ப ஆணினுடைய கடமை. அதை செய்து அவன் சுகபோகமாய் அந்த மனிதன் வாழலாம். ஆனால் ஒரு சோல்ஜர் இருக்கிறார், ராணுவ வீரர் இருக்கிறார். அந்த ராணுவ வீரர் எல்லையில் இருந்து தேசத்தை காக்க வேண்டும். அவர் ராணுவத்தில் தேசத்தை காப்பதற்கு அந்த சீருடை அணிந்து கைகளில் கண்ணை தூக்கி கொண்டு அங்கு நின்று பணிபுரிவதை விட்டுவிட்டு அவர் நேராக தன் குடும்பத்தினருடன் வந்து சந்தோஷமாய் சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டிருந்தால் அரசாங்கம் அவரை தவறு என்று சொல்லுமா? சொல்லலாம். நீர் செய்தது தவறு என்றுதான் சொல்லும். ராணுவ வீரரை பார்த்து அப்படித்தான் சொல்லும். உம்முடைய வேலை என்ன? நீர் ஏன் இங்கிருக்கிறீர்? நீர் ஏன் உங்கள் வீட்டில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டு தூங்கிக் கொண்டிருக்கிறீர் என்று கேட்பார்களா இல்லையா? ஓய்வு நாளை அனுசரித்துக் கொள்கிற காலமா இது? அதுதான் உம்முடைய வேலையா என்று கேட்பார்கள் அல்லவா? ஓய்ந்திருந்து அமைதியை வீட்டிலிருந்து டிவி பார்த்து கொண்டு நன்றாக சமைத்து சாப்பிட்டு தூங்கிக் கொண்டு இப்படி இருக்கிற காலமா இது என்று கேட்பார்கள் அல்லவா? ராணுவ வீரர் செய்தால் அது தவறு. அவர் பணியில் இருக்கிறார். பணியை செய்ய வேண்டிய நேரத்தில் அவர் குடும்பத்தினருடன் இருந்தால் அதிகாரிகள் அவர் மேல் நடவடிக்கை எடுப்பார்கள். நான் என்ன தவறு செய்தேன் என்று கேட்க முடியாது. நீர் செய்தது தவறுதான் என்று சொல்வார்கள். அதே போலதான் நாம் கர்த்தருடைய சேனையாய் இருக்கிறோம். கர்த்தருக்கு பணி செய்ய அவருடைய ராணுவ சேனை, வேலைக்காரர்களாக கூட இல்லை, ராணுவத்தில் வேலை செய்யும். கர்த்தருடைய சேனை என்றால் என்ன? பரிசுத்த வாழ்வு வாழும் முறை. சாத்தானை எதிர்த்து யுத்தம் செய்ய வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். பொல்லாத ஆவிகளை, பொல்லாத பாவத்தை எதிர்த்து நாம் யுத்தம் செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். எப்படி செய்வது? நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை தான். நாம் பரிசுத்தமாய் வாழ்வதுதான் கர்த்தருடைய சேனை என்று பொருள். கர்த்தருக்கு விரோதமாய், கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமாய் நடக்கிற காரியங்களை முறியடிக்கும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தில் அக்கறையுடன் இருக்க வேண்டும், பொறுப்பாய் இருக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேட வேண்டும். தேவ ராஜ்யம் இந்த பூமியில் வர வேண்டும் என்றால் நாம் வேலை செய்ய வேண்டும். என்ன வேலை செய்ய வேண்டும்? அதை கர்த்தரிடம்தான் கேட்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வித வேலையை ஆண்டவர் வைத்திருப்பார். ஒவ்வொரு விதமான ஊழியத்தை வைத்திருப்பார். விதவிதமான ஊழியங்கள் உண்டு. பொதுவாக கர்த்தர் மனிதனுக்கு கொடுக்கிற, மற்ற மனிதர்களுக்கு செய்ய சொல்லுகிற ஊழியம் 5 விதமான ஊழியங்கள். ஆனால் அது மட்டுமல்ல. ஒரு குடும்ப தலைவராயிருந்தும் சில நேரங்களில் ஊழியம் செய்ய வைப்பார். ஒரு அரசாங்க அதிகாரியாயிருந்தும் அந்த இடத்தில் இருந்தும் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டியவர்கள் இருக்கிறார்கள். ஒரு ராணுவத்தில் இருப்பவர்களும் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டியவர்கள் இருக்கிறார்கள். எல்லா தரப்பிலும் தேவைதான். எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் இருந்து கர்த்தர் நமக்கென்று என்ன சித்தம் வைத்திருக்கிறார் என்றால் நாம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் கர்த்தரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள உறவு இருக்க வேண்டும். இடையில் உறவு இருக்க வேண்டும், பேச வேண்டும், பழக வேண்டும். கர்த்தருடன் பேச வேண்டும், பழக வேண்டும். அது எப்படி முடியும்? தீர்க்க தரிசன அபிஷேகம் தேவை. தீர்க்க தரிசன அபிஷேகம் தேவை என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும், வேதம் வாசிக்க வேண்டும். அப்பொழுது நாம் பரிசுத்தம் அடைவோம். கர்த்தர் தீர்க்க தரிசன அபிஷேகத்தை அவரே தருவார். தரிசனம் தருவார். நாம் ஜெபிக்கும் போது கண்கள் திறக்கப்பட்டு தரிசனங்கள் தருவார். அவர் சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். நம் இருதயத்தை திருப்பினால் போதும். கர்த்தரை தேட வேண்டும், அவர் காரியத்தை செய்ய வேண்டும் என்று நாம் மனதில் ஆசைப்பட்டால் போதும். மற்ற காரியங்களை அவரே பார்த்துக் கொள்வார். அவரே நமக்கு தரிசனம் தருவார், நம்மை ஜெபிக்க வைப்பார், வேதம் வாசிக்க வைப்பார், ஊழியம் செய்ய வைப்பார். அவர் சித்தத்திற்கு நம்மை பயன்படுத்துவார். நம்முடைய காரியம் நாம் மன விருப்பத்தோடு, முழு மனதோடு நம்மை கர்த்தருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தருடைய சித்தத்திற்கு அர்ப்பணிக்க வேண்டும். சுவாமி, என்னுடைய சுய ஆசைகள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் உடைய பலிபீடத்தின் மேல் வைத்து எரித்து போடும். சர்வாங்க தகன பலியா எரித்து போடும். என்னை எடுத்துக்கொள்ளும்.
என் வாழ்க்கை உம்முடையது. நீர் என்னை ஆளுகை செய்யும். உம்முடைய சித்தத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்றும். எதற்காக இந்த பூமிக்கு என்னை அனுப்பினீரோ அதற்கு பயன்படுத்தும் என்னை என்று நாம் கர்த்தரிடத்தில் ஜெபித்து நம்மை ஒப்பு கொடுத்து விட்டால் போதும். அவர் நம்மை ஏற்றுக்கொள்வார். நம்மை ஏற்றுக்கொண்டு நம்மை வழி நடத்துவார். அவருடைய கட்டளைகளுக்கு இணங்கி நாம் நடக்க வேண்டும். முக்கியமாக நம்முடைய சுய விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. சுயநலமா எனக்கு இது பிடித்தது, நான் இதை செய்கிறேன் என்று சொல்லக்கூடாது. நமக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் கர்த்தர் சொன்ன காரியத்தை செய்ய வேண்டும். கர்த்தர் சொன்ன காரியம் நமக்கு பிடிக்காவிட்டாலும் செய்ய வேண்டும். அதற்கு பெயர் தான் கீழ்ப்படிதல். நமக்கு பிடித்தால்தான் செய்வேன் என்று சொல்லக்கூடாது. நம்முடைய விருப்பம் அங்கு வரவே கூடாது. அதே போல கர்த்தர் நம்மை எவ்வளவு ஆசீர்வதித்தாலும் பெருமைப்படக்கூடாது. பெருமை நம் இருதயத்தில் துளியும் இல்லாதபடிக்கு தினம் தினம் அதை கொன்று போட வேண்டும். புல்செடி முளைப்பது போல தினம் தினம் முளைத்துக் கொண்டே இருக்கும். அதை தினம் தினம் நான் நசுக்கி கொண்டு விட வேண்டும். சுயநலமும் பெருமையும் ஒரு முறை மொத்தமாக நாம் வெறுத்து விட வேண்டும். அடுத்தது தினம் தினம் அது முளைக்கும். தினம் தினம் அதை கொன்று போட வேண்டும். அன்றன்ற காரியங்களில் நாம் பெருமைப்பட்டு விடக்கூடாது. அன்றன்ற காரியங்களில் நாம் சுயநலமாய் இருந்து விடக்கூடாது என்ற எண்ணம் நம் மனதில் இருக்க வேண்டும். எச்சரிக்கையுடனே வாழ வேண்டும். அப்படி நாம் இருக்கும் பொழுது பாவம் வராது. ஏனென்றால் எல்லா பாவத்திற்கும் ஆணிவேர் இந்த 2 காரியங்கள் தான். இப்படியாக நிர்விசாரமாய் விடாமல் நாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து விட்டால் போதும். அடுத்தது நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன படிக்க வேண்டும், என்ன ஜெபிக்க வேண்டும், அதையெல்லாம் அப்பா நமக்கு சொல்லிக் கொடுப்பார். நம் மனதில் தோன்றும். அவர் பேசுவார் பல விதங்களில். ஊழியர்கள் மூலமாக, திருச்சபையின் போதகர் மூலியமாக, ஆவியானவர் நேராக பேசுவார், கனவின் மூலமாக பேசுவார். மனதில் உள்ளுணர்வாக நாம் விழித்திருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார். எல்லாம் ஆவியானவரின் செயல்தான். அவை எல்லாமே அந்த தீர்க்க தரிசன அபிஷேகம் நமக்குள் வந்து விட்டால், அவர் நம்மை வழி நடத்த தொடங்கி விட்டால் நமக்கு எல்லாம் தெரிந்து போகும். அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கலாம். முக்கியமான காரியம், எப்பொழுதும் நாம் கர்த்தரோடு இணைந்திருக்க வேண்டும். கர்த்தரின் திருக்கரங்களை பற்றி கொண்டே நம் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் போக வேண்டும். அப்படி ஒரு கர்த்தரோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கை ஏனோக்கையாவை போல. தீர்க்க தரிசன அபிஷேகம் என்றாலே அதுதான், கர்த்தரோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கை. அந்த வாழ்க்கை வாழ்வது என்பது மிகவும் சிரமமானது. அவர் அன்பு மிகவும் பெரியது. அப்படிப்பட்ட அன்பான தேவன் நம் கூட இருக்கும் பொழுது வாழ்க்கை பரலோகமா இருக்கும். எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, எத்தனை எதிரிகள் வந்து நம்மை சிலுவையிலேயே கொன்றாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள். அவர் என்ன சிலுவைக்கு வருவதற்கு முன்பு துக்கப்பட்டு அழுது கொண்டிருந்தாரா? ஐயோ, என்னை சிலுவையில் அறைய போகிறீர்களே, செய்ய போகிறார்களே என்று அழுதாரா? இல்லையே. சிலுவையில் தொங்கும் போது அழுதாரா? என்னை அடிக்கிறார்களே, என்னை யாராவது காப்பாற்றுங்கள் என்று கேட்டார்? இல்லையே, ஒருபோதும் இல்லை. அவர் கேட்டதே இல்லை. அப்பொழுது அவர் என்ன சொன்னார்? எத்தனை தூதர்கள், 12 லேகியனுக்கும் அதிகமான தேவதூதர்கள் வந்தாலும் என்னை வந்து காப்பாற்ற மாட்டார்களா என்று சொன்னார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நினைத்திருந்தால் எத்தனையோ தூதர்கள் வந்து கர்த்தரை காப்பாற்றி இருப்பார்கள். வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு தேவதூதரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தேவ தூதர் தான் அவர். அவர் எவ்வளவு உயரம் இருந்தாராம்? அவர் கடலில் ஒரு காலும் நிலத்தில் ஒரு காலும் வைத்து மேகங்களுக்கு மேலாக அவர் அந்த தூதருடைய தலை இருந்ததாம். அவ்வளவு உயரமான பலசாலியான ஒரு தேவதூதர் இருந்திருக்கிறார். அவர் பரலோகத்தில் தானே இருந்திருப்பார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் போது அவர் வந்து அப்படியே தூக்கி காப்பாற்றிருக்க கூடாதா? அந்த ஒரு தேவதூதர், நாம் அறிந்த அந்த தேவதூதரை மட்டும் சொல்லுவோமே, கர்த்தரால் முடியாதா? அவர் கூப்பிட்டால் அவர் வரமாட்டாரா? ஆண்டவர் கூப்பிட்டார். அது அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம் சுய பலத்தையோ, நம் திறமையோ, நம்முடைய பலனையோ காட்டுவதல்ல, அன்பை காட்டுவது. அவர் வல்லமை உள்ளவர். அவரால் எல்லாம் முடியும். பூமியையே சுருட்டி தூக்கி போட்டு விட முடியும். ஒரு பார்வை பார்த்தால் போதும், பூமி பொசுங்கி விடும். அந்த அளவுக்கு வல்லமை உள்ளவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படி இருக்க நமக்காக அவர் வேண்டும் என்றேதானே சிலுவையில் வந்து மரித்தார், அத்தனை பாடுகளையும் சுமந்தார். சரி, அதற்கு பின்பாகவாவது, உயிர்த்தெழுந்த பின்பாவது
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கோபப்பட்டாரா? என்னை சிலுவையில் அறைந்தவர்கள் யார்? என்னை இந்த பாடுபடுத்தியவர்கள் யார் என்று கேட்டாரா? கோபப்பட்டாரா? இல்லையே. ஏன்? மனித சுபாவத்தோடு தான் அவர் வந்தார். அப்படி என்றால் நாம் இயற்கையாக நாம் அப்படி செய்வோம் அல்லவா? சிலுவை மரணத்தாயிற்று, உயிர் தெழுந்தாயிற்று, என்னை சிலுவையில் அறைந்தவர்களை விடுவனா பார் என்று நாம இருந்திருந்தால் எழுந்து வந்திருப்போம். ஆட்களை சேர்த்து கொண்டு அடிக்க வரும், அவர்களை அழித்து போட வேண்டும், கோர்ட்டுக்கு கூட்டி கொண்டு போக வேண்டும், போலீஸ்க்கு போக வேண்டும். இப்படித்தானே நாம் நினைத்திருப்போம் சாதாரண மனிதர்களாகிய நாம். அவர் தேவன், அவர் சுபாவம் தான் நமக்குள் இருக்க வேண்டும். அவர் அப்பா, நம் பிள்ளைகள் அல்லவா? அவர் என்ன செய்தார்? என்றுமே அவர் பட்ட பாடுகளை குறித்து அவர் வேதனைப்பட்டதே இல்லை. அவர் வழி அனுபவித்ததை பற்றி அவர் வேதனைப்பட்டதும் இல்லை, அதற்கு முன்பு பட்டதும் இல்லை. கெத்செமனே தோட்டத்தில் அவர் அழுத போது கூட, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்றார். மற்றபடி இதை நான் கடந்து போக மாட்டேன் என்று சொல்லவில்லை. முடிந்தால் ஒரு சாதாரண மனிதனை போல, நம்மை போல அவர் வேதனைப்பட்டார், அவ்வளவுதான். அவர் அழுதார் என்று அங்கு கூட சொல்லப்படவில்லை. அதாவது எத்தனை துன்பம் வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும், இவைகள் வரும் என்று தெரிந்தே ராணுவ வீரர்கள் போருக்கு போகும்போது என்ன மனநிலையில் இருப்பார்கள் அவர்களுக்கு தெரியும். எத்தனை ஆபத்துகள் வரலாம், உயிருக்கே கூட ஆபத்து வரலாம் என்று தெரிந்துதான் யுத்த களத்திற்கு போவார்கள் அல்லவா? அதே போல நம் வாழ்க்கையில் துன்பம் வராது, வரவே கூடாது, சுகபோகமாய் வாழ வேண்டும் என்று என்றைக்கும் நினைக்க கூடாது. இவ்வுலக வாழ்க்கையில் சுகபோகத்தை அனுபவிக்க நாம் வரவில்லை. சுக ஜீவிகளே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்காக நாம் வரவில்லை. இங்கு ஒரு வேலை செய்ய நாம் வந்திருக்கிறோம். மனித பிறப்பு என்பது இந்த பூமிக்கு ஒரு வேலை செய்ய வந்திருக்கிறது. என்ன வேலை? சாத்தானை இந்த பூமிக்குள் மனிதராகிய நம்முடைய முற்பிதாக்கள் ஆதாமும் ஏவாளும் பூமியின் மேல் அதிகாரத்தை அவனிடத்தில் இழந்து விட்டார்கள். அவர்களும் நம்மை போன்ற மனிதர்கள். அவர்கள் இரத்தத்தில் பிறந்தவர்கள் தான் நாம். அதே இரத்தத்தில் பிறந்த நாம் தான் அந்த சாத்தானை அழிக்க வேண்டும். பெற்றவர்கள் பட்ட கடனை பிள்ளைகள் அடைப்பது போல அவர்கள் பூமியின் மேல் சாத்தானை அதிகாரத்திற்குட்பட கொடுத்து விட்டார்கள். பூமியிலிருந்து பொல்லாதவனை அழிக்க வேண்டும், அவனை விரட்ட வேண்டும். அதுதான் நம்முடைய வேலை. அதை எப்படி செய்வது? இந்த உலகத்தில் எல்லோரும் பாவத்திற்கு உட்படுகிறார்கள், பாவத்தின் சுபாவத்தோடு பிறக்கிறார்கள். ஆனால் பாவம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்குமே தவிர எல்லோரும் உடனே பாவம் செய்து விடுவதில்லை. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு வளர்கிற பிள்ளைகள் பெரும்பாலானவர்கள் பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழ்வார்கள். சிறிய சிறிய பாவங்கள் இருக்கலாம். அப்படி அந்த பாவத்தை எல்லாம் விட்டொழித்து நமக்குள் இருக்கிற பாவ சுபாவங்களை அழித்து போட்டு மனம் திரும்பி நாம் பரிசுத்தவான்களாக, பரிசுத்தவாட்டிகளாக மாறி பிறரையும் அந்த வழியில் நடத்தி பரிசுத்தமானவர்களாய், மற்றவர்களையும் கர்த்தருக்கேற்றவர்களாய், பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் அவர்களையும் வழி நடத்தி கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் நாமும் சேர்ந்து அவர்களும் சேர வேண்டும். அதற்காக உழைக்க வேண்டும். அந்த வேலை அப்படி நாம் செய்யும் பொழுது என்ன ஆகும் என்றால், சாத்தானின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது, பொல்லாதவன் பூமிக்குள் தள்ளப்படுகிறான், சாத்தான் அழிக்கப்படுகிறான். அவன் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் ஒரு மிகப்பெரிய பொல்லாத ஆவிகளின் கூட்டத்தை அழித்து போடுகிறார்கள். அவனின் செயல்களை, அவனுடைய முயற்சிகளை எல்லாம் அழித்து போடுகிறோம். நாம் ஜெபிக்கிற ஜெபம், வேத வாசிப்பு, ஊழியம், இவையெல்லாம் அவனை அக்கினியை போல எரித்து அழித்து கொண்டிருக்கிறது. நாம் அதிகமாய் எழும்ப வேண்டும், அதிகமாய் செய்ய வேண்டும். நாம் அதிகமாய் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அப்பொழுது அவனை அக்கினியாய் நம்முடைய பரிசுத்தம் அவனை அழித்து போடும். அந்த வேலையை செய்யதான் நாம் வந்திருக்கிறோம். அதை பார்க்க வேண்டும். அதிக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்றால் பொய் சொல்ல வேண்டி வரும். சுய தொழில் செய்கிறவர்கள் பொய் சொல்ல வேண்டி வரும், ஏமாற்ற வேண்டி வரும். அல்லது அரசாங்கத்தில் வேலை செய்கிறவர்கள் லஞ்சம் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். எதனால் வருகிறது? பணத்தாசையினால். பண ஆசை என்பது என்ன? சுகபோக வாழ்க்கை. அதை விட்டுவிட்டு பரிசுத்தமாய் வாழ்ந்தால் அதிக பணம் கிடைக்காது. பரிசுத்தமாய் வாழ்ந்தால் கொள்ளையடித்து சம்பாதிக்க முடியாது. பரிசுத்தத்தை தான் நாம் உண்ணவும் உடுத்தவும் இருந்தால் போதுமே, எதை எடுத்துக்கொண்டு போக போகிறோம்? சுகஜீவிகளாகிய ஸ்திரீகளே, என் வார்த்தைகளை கேளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி சுகபோகமாய் வாழ்கிற பெண்களே, நீங்கள் எல்லாம் என் வார்த்தைகளை கேளுங்கள்.
என் வசனத்துக்கு செவி கொடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பெண்களை பார்த்தே குறிப்பாக சொல்லுகிறார். அப்படி என்றால் கடைசி காலத்தில் பெண்களுக்கென்று கர்த்தர் ஒரு வேலையை வைத்திருக்கிறார் என்று பொருள். நாம் பெண்கள் செய்ய வேண்டிய கடமைகள் இந்த பூமியில் இருக்கிறது. 2500 வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இன்றைக்கு மிகவும் பொருந்தும். கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக பெண்களுடைய ஊழியம் தேவைப்படுகிறது. பெண்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் அதிகம் உண்டு. என் வசனத்துக்கு கீழ்ப்படியுங்கள். இந்த உலகத்தில் ஆண்கள் எவ்வளவுதான் செயல்பட்டாலும் எல்லா ஆண்களுக்கும் பின்பாக ஒரு மனைவியோ அல்லது ஒரு தாயோ, ஒரு பெண் தான் எல்லாவற்றையும் ஆளுகை செய்து வழி நடத்துகிறார். எப்படி பாவம் ஏவாளம்மா மூலமாக இந்த பூமிக்கு வந்ததோ அதே போல சாத்தானின் அழிவும் பொல்லாதவனின் ஆளுகை பெண்ணால் தான் வந்தது. அதே போல பொல்லாதவனின் ஆளுகையும் அழிக்கப்படுவதும் அவன் விரட்டப்படுவதும் பெண்களால் தான் அது நடக்க போகிறது. அதனால்தான் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, திருச்சபையை மணவாட்டி என்று குறிப்பாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒரு மணவாட்டி என்று சொன்னாலும் கூட பெண்களின் பங்கு அதில் மிக பெரியது. அது முடிவு காலத்தில் தெரியும், கர்த்தருடைய வருகைக்கு பின்பு தெரியும். ஒரு பெண்ணாக பிறந்து நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. ஒரு ஊழியக்காரர் உருவாகிறார், ஒரு சிறந்த நல்ல ஊழியக்காரர் ஒரு ஆண் உருவாகிறார் என்றால் அவர் எந்த வயதில் ஒரு நல்ல ஊழியராய் மாறுவார்? அந்த 15 வயது வரைக்கும் ஒரு தாயாகிய பெண் தான் வளர்த்து அந்த குழந்தையை காப்பாற்றி வருகிறார். அந்த பெண் தான் அந்த ஊழியக்காரரை உருவாக்குகிறார். இந்த உலகத்தில் எந்த காரியம் நடந்தாலும் அது பெண்கள் தான் முக்கியமானவர்கள். நன்மையோ தீமையோ எல்லாவற்றிற்கும் காரணம் பெண்ணாக தான் இருக்கும். அதனால் நன்மை செய்கிறவர்களாக பெண்களின் பங்கு பெரியதா இருக்கிறது என்பதை உணர்வடைய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு பெண்கள் செவி கொடுக்க வேண்டும். கடைசி காலத்தில் பெண்கள் எழும்பி யுத்தம் செய்ய வேண்டும். சாத்தானுக்கு விரோதமாய் பரிசுத்தமாய் முதலில் வாழ வேண்டும். தங்கள் வாழ்க்கையை பரிசுத்தமாய் வாழ வேண்டும். தங்கள் குடும்பத்தை பரிசுத்தமாய் வழி நடத்த வேண்டும். இன்னும் சொல்ல போனால் நம் பிள்ளைகளை முக்கியமாக ஆண்கள் எப்படி இருந்தாலும் அவர்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆண்களை அதிகாரம் செய்ய பெண்கள் போகக்கூடாது. மனைவியானவர் புருஷனுக்கு கீழ்ப்படிந்துதான் இருக்க வேண்டும். கணவருக்கு புத்தி சொல்ல போகக்கூடாது. ஆனால் பிள்ளைகளை நாம் புத்தி சொல்லி நல்ல வழியில் வளர்க்க வேண்டும். ஒரு பெண்ணாக கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். இப்படி நிர்விசாரமாய் இருக்கிற பெண்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், 1 வருஷமும் சில நாட்களுமாய் தத்தளிப்பீர்கள். திராட்சை பலனற்று போகும், அறுப்பு காலம் வராது. சுகஜீவிகளே நடுங்குங்கள். உங்கள் சாதாரண உடைகளை விட்டு இரட்டை கட்டிக்கொண்டு கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்மைப்படுத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் பெண்கள் தங்களை தாழ்த்தி கர்த்தருடைய சேனையாக எழும்பி கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய வேண்டும். நிர்விசாரமாய் இருக்கக்கூடாது. இருப்பவர்களுக்கு கர்த்தருடைய நியாயத்திற்கு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்தில் பெண் என்று சொன்னால் வெறும் ஒரு குடும்ப பெண்ணை மட்டும் சொல்லப்படுவதில்லை. கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேலையும் கிறிஸ்தவர்களையும் குறிக்கிற காரியம் இது. சுகபோகமாய் வாழ்கிற கிறிஸ்தவர்களும் யூதர்களும் இஸ்ரவேலர்களும் எல்லோரும், கர்த்தருடைய ஜனம் எல்லாரும் நிர்விசாரமாய் இருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் குறிக்கிறது. அப்படி இல்லாமல் கேர்லெஸ்ஸாக வாழாமல் பொறுப்புணர்வோடு இருங்கள், நியாயத்திற்கு வருகிறது என்று சொல்லுகிறார். பட்டணங்கள் அழிக்கப்படும், பட்டணங்கள் வீடுகளில் குடியில்லாத நிலை வரும், திராட்சை பலன் அற்று போகும், விவசாயத்தில் பலன் இருக்காது. இப்படிப்பட்ட அழிவை நான் கொண்டு வருவேன் என்று கர்த்தர் கோபமோடு சொல்லுகிறார். அதனால் நாம் மனம் திரும்பாவிட்டால் இப்படிப்பட்ட நிலை ஏற்படும். மனம் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி மிகப்பெரிய துன்ப காலத்தை பற்றி ஆண்டவர் தெளிவாக இந்த இடத்தில் சொல்லியிருக்கிறார். அதாவது நகரங்களில் கழுதைகள் வந்து தங்கும் இடமாக ஜன நடமாட்டம் இல்லாத நிலை ஏற்படும், மிகப்பெரிய துன்பங்கள் தேசங்களுக்கு வரும் என்று பொருள். அதாவது நகரங்களுக்கு, கர்த்தருடைய ஜனங்கள் இருக்கிறது நகரங்களுக்கு. அதாவது கர்த்தருடைய கோபம் எப்பொழுது வரும் என்றால், அறியாமையினால் பாவம் செய்கிறவர்கள் மேல் கர்த்தர் கோபப்படுவதை காட்டிலும் தம்முடைய ஜனங்கள் அதிகமாய் பாவம் செய்யும் பொழுது கர்த்தர் கோபப்படுகிறார். அதிகமாய் என்றால் இவர்கள் அறிந்தே செய்கிறார்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் என்று தெரிந்தே செய்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு நான் நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லுகிறார்.
கர்த்தர் சொல்லுகிறார். இந்த துன்ப காலம் எவ்வளவு நாள் இருக்கும்? கர்த்தருடைய ஜனத்துக்கு துன்ப காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. நிர்விசாரமாய் வாழ்ந்ததினால். அது எவ்வளவு நாள் இருக்கும் என்றால், கர்த்தருடைய ஆவி ஊற்றப்படும் மட்டும். இந்த காலம் இப்பொழுது அந்த துன்ப காலம், நியாய தீர்ப்பின் காலம் முடிந்து விட்டது. ரெட்டொடித்தும் காலம், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு இஸ்ரவேல் தேசம் சிதறடிக்கப்பட்டது. ஒரு சுமார் 1900 வருடங்களுக்கு மேலாக சிதறடிக்கப்பட்டு, ஒரு 1900 வருடங்கள் இஸ்ரவேல் என்ற தேசமே அடையாளம் இல்லாமல் போயிற்று. ஆனால் இப்பொழுது 1946 வருடத்திலிருந்து இஸ்ரவேல் தேசம் உருவாகிற்று. இந்த காலத்திலிருந்து இது புதிய பரிமாணம். இதற்கு முந்தைய காலம்தான் நியாய தீர்ப்பின் காலம். கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேல் மேல் வந்த காலம். கர்த்தருடைய ஜனங்கள் மேல் இப்பொழுதும் நாம் பாவம் செய்தால் இந்த காலங்கள் வரும் நமக்கு, நம் வாழ்க்கையில், தனிப்பட்ட ஒவ்வொரு வாழ்க்கையிலும். இந்த துன்ப காலம் எப்பொழுது முடிவுக்கு வரும் என்றால், உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படி இருக்கும். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும். தீர்க்க தரிசன ஆவி உன்னதத்திலிருந்து ஊற்றப்படும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அந்த காலம் இப்பொழுது வந்துவிட்டது. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி போன இந்த தீர்க்க தரிசனத்தின்படி கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பூமியில் செயல்பட தொடங்கிவிட்டார். தீர்க்க தரிசனத்தின் ஆவி. இதை எப்படி சொல்லலாம் என்றால், உலகெங்கும் இருக்கிற சுமார் ஒரு 40 வருடங்களாகவே தீர்க்க தரிசன அபிஷேகம் ஊற்றப்பட்டு இஸ்ரவேல் தேசம் தோன்றியது முதற்கொண்டு மீண்டும் புதிதாய் துளிர்த்ததிலிருந்து அத்திமரம் துளிர்விடும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல, இஸ்ரவேல் தேசம் துளிர்விட்டதிலிருந்து தீர்க்க தரிசன அபிஷேகம் செயல்பட தொடங்கியது என்று சொல்லலாம். அந்த காலத்திலிருந்து சுமார் 70 வருடங்கள் வருகிறது என்றாலும் அந்த காலத்திலிருந்தே ஒரு மாற்றம் ஏற்பட்டது. சுமார் 40 வருடங்களாக கர்த்தருடைய ஆவியானவர், தீர்க்க தரிசனத்தின் ஆவி ஊற்றப்பட்டு சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு தீர்க்க தரிசனம் உரைப்பதும் தரிசனங்கள் பார்ப்பதும் இப்படியாக நடந்து கொண்டு வருகிறது. சிறு வயது முதற்கொண்டே இப்படியெல்லாம் நடக்கிறது. அப்படி தீர்க்க தரிசனம் உரைக்கும் காலம் வந்தால் வனாந்தரம் செழிப்பாக மாறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வந்தால் செழிப்பான வயல்வெளியும் காடாக போய்விடும். ஆனால் கர்த்தருடைய ஆவி ஊற்றப்படும் பொழுது வனாந்திரமும் செழிப்பான வயல்வெளி ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் இதன் பொருள் என்ன? இது வெறும் விளைச்சல் நிலத்தை மட்டும் சொல்வதல்ல, அதற்கும் பொருந்தும். என்றாலும் விளைச்சல் நிலத்தை மட்டும் சொல்வதல்ல, மனதை பொறுத்தது. அதாவது கர்த்தருடைய ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அநேக பேர் எழும்புவார்கள், எழுப்புதல் உண்டாகும், வனாந்திரம் வயல்வெளி ஆகும். கர்த்தருக்கென்று புதிய சந்ததி எழும்பும், புதிய சந்ததி பிறக்கும். கர்த்தருக்கு பரிசுத்தமாய் அந்த சந்ததி எழும்பி பரிசுத்தமாய் வாழ்ந்து பரிசுத்த ஜனங்களை ஏற்படுத்தும் ஊழியக்காரர்களாக எழும்புவார்கள். உலகெங்கும் எழுப்புதல், பெரிய எழுப்புதல் உண்டாகும் என்று பொருள். தீர்க்க தரிசனம் உரைத்தால் அங்கு தீமை அகன்று போகும், நன்மை உருவாகும். அதுதான் பொருள். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். காட்டை போல, காட்டில் அதிக கனி தரும் மரங்கள் பழங்கள் எல்லாம் இருக்கும் அல்லவா? வயல்வெளி எல்லாம் செழிப்பாகவும் மாறும். வனாந்தரத்திலே நியாயம் தங்கி இருக்கும். வனாந்தரத்திலே நியாயம் தங்கி இருக்கும் என்றால் இதுவரைக்கும் எந்தவித கர்த்தருடைய ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இல்லாத இடம், கர்த்தரை அறியாத மக்கள் இடத்தில் நீதி நியாயம் போதிக்கப்பட்டு அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அங்கு நியாயம் விளைய தொடங்கும். கர்த்தர் இல்லாத இடத்தில் நீதியும் நியாயமும் இருக்காது. அக்கிரமமும் துன்மார்க்கமும் அப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் எல்லாம் மனம் திரும்பி நியாயம் அங்கு நடக்க ஆரம்பிக்கும். மிகப்பெரிய கொலைக்காரர்கள் எல்லாம் மனம் திரும்பி நீதிமானாய் மாறுவார்கள். அந்த காலம் இது. அப்படிப்பட்ட பொருள் கொடுக்கிறது இது. செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி தரிக்கும். வயலில் நீதி எப்படி தங்கும்? அப்படி அல்ல. வயல்வெளி என்றால் ஜனங்கள் வாழும் இடம், ஜனங்களின் மனம். மனிதர்கள் நீதி தங்கி தரிக்கும். மனிதர்கள் நீதிமான்களாய் மாறுவார்கள். துன்மார்க்கரும் அக்கிரமக்காரரும் நிரம்பி இருந்த பாவம் பெருகி இருந்த இடங்கள், நகரங்கள், பட்டணங்கள், தேசங்கள் எல்லாம் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்கிற இடங்களாக மாறும். கர்த்தருக்கு ஆராதனை அங்கிருந்து எழும்பும். இப்படிப்பட்ட பரிசுத்தம் உண்டாகும் என்று பொருள். இதுதான் நீதியும் நியாயமும் விளங்குகிற இடம். இப்படிப்பட்ட மாற்றத்தை கர்த்தர் தீர்க்கதரிசன ஆவியை விட்டு ஏற்படுத்துவார்.
அப்படிப்பட்ட காலம் வரும் என்று நாம் வர வேண்டும் என்று ஜெபிப்போம். அது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், நம் தேசத்திலும், நம் குடும்பத்திலும் உலகெங்கும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் வாஞ்சையோடு ஜெபிப்போம். நீதியின் கிரியை சமாதானம். அப்படி தேசத்தில் நீதிமான்களாய் ஜனங்கள் மாறும்போது என்ன நடக்கும்? தேசம் எங்கும் சமாதானம் உண்டாகும். சமாதானமும் அமைதியும் சுகமும் உண்டாகும். ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பி நீதிமான்களாய் நியாயம் செய்கிறவர்களாய் மாறினால் எங்கும் சமாதானம், அமைதி, சுகம், சந்தோஷம் எல்லாம் உண்டாயிருக்கும். அப்படிப்பட்ட காலம் வரும். கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது அவர் நம் வாழ்க்கையில் வந்தாலும், நம் தேசத்தில் வந்தாலும், நம் குடும்பத்தில் வந்தாலும், நம் திருச்சபைகளில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டாலும் இப்படிப்பட்ட நல்ல மாற்றங்கள் உண்டாகும். என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஒரு நல் வாழ்வை, ஒரு நல்ல நிலையான இடத்தை, வாசஸ்தலத்தை கர்த்தர் ஏற்படுத்தி தருவார். இது பரலோகத்தில் நித்திய ஜீவனையும் நமக்கு கொடுக்கும். நித்திய ஜீவனில் போய் நாம் நிம்மதியாக சமாதானமாய் வாழும் காலம் இருக்கிறது அல்லவா? அந்த காலத்தையும் குறிக்கும். இவ்வுலக வாழ்க்கையில் வாழும் பொழுதே நமக்கு தங்கும் இடம், ஒரு நிலையான இருப்பிடம், நல்ல வீடு, நல்ல ஒரு சூழ்நிலையில் நம்மை ஆண்டவர் வாழ வைப்பார். அப்படி இந்த உலகத்திலும் அந்த ஆசீர்வாதத்தை தருவார். நித்திய ஜீவனிலும் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். அவருடைய ஜனமாக நீதியும் நியாயமும் நாம் செய்து வாழும் பொழுது மாடுகளையும் கழுதைகளையும் எடுத்துக்கொண்டு போய் நீர்வளம் பொருந்திய வயல்வெளிகளில், நல்ல தண்ணீர் பாய்ச்சல் உள்ள இடங்களில் விவசாயம் செய்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் நிறைந்த பலனை பெறுவார்கள். மாடுகள் உழுவதற்கும் கழுதைகள் சுமை சுமப்பதற்கும் பயன்படும். இப்படி மிருக ஜீவன்களை வைத்து விவசாயம் செய்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். செழிப்பான இடங்களில் போய் வாழுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல இடத்தை ஆண்டவர் தருவேன் என்று சொல்லுகிறார். நாம் இருக்கும் இடம் செழிப்பாய் இருக்கும். வேலையில்லா திண்டாட்டம் இருக்காது. நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கும். நம்முடைய எல்லா தேவைகளும் நிறைவாகி செழிப்பாக நம்மை வாழ வைப்பார் கர்த்தர். அவரை அண்டிக் கொண்டால் போதும், நீதியின் பாதையில் நடந்தால் போதும், செழிப்பு தானாய் வரும். அதை நாம் தேடி போக வேண்டிய அவசியமில்லை. வசதியும் வாய்ப்பும் கர்த்தர் நிச்சயம் எல்லோருக்கும் தருவார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது அதை நோக்கி போகக்கூடாது, கர்த்தரை நோக்கி போக வேண்டும். கர்த்தரை அண்டிக் கொண்டால் ஒரு குறைவும் வராது. எந்த குறைவும் இல்லாமல் நிறைவாய் வாழ்வோம். நம் சத்துருக்கள் நம்மை பார்த்து பொறாமைப்படும்படிதான் நம்மை வாழ வைத்து அழகு பார்ப்பார் கர்த்தர். அது அவர் குணம். அதை புரிந்து கொள்வோம். கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.